ஹலோ வெல்கம் டு கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைட் கை விசஸ் பெயின் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மைட் கை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் ஆஃப் மாதிராகவே அலற விட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபி. இந்த சைடு பெயின் ஒரு பர்ஃபெக்ட் ரெனிகன் யூசர், அதாவது லீஃப் வில்லேஜே தரமட்டமாக ஆக்குன ஒரே ஒரு ஷினோபினா அது நம்மளுடைய பெயின் மட்டும்தான், அதாவது நம்மளோட நாகட்டோ உசுமாக்கி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் இருந்தால் இப்போ எப்படி இருக்குன்னும் போது தான் பார்க்க போகிறோம். ஸோ பெயினாக இருக்கப்போ மைட் கை மிஷனுக்கு போகாமல் லீஃப் வில்லேஜில் இருந்திருந்தால் அந்த ஒரு பேட்டில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கைஸ், அதாவது ஆப்போனண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவன் அந்த பவரை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறான்றது தான் முக்கியம். ஸோ ரொம்ப ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இது நம்மளோட சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ எப்படி பெயினாக இருக்கப்போ பெயின் ஆல்மைட்டி புஷ் யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜே க்ளோஸ் பண்ணானோ அதே மாதிரியே இதுலேயும் ஒரு சீன் வச்சுப்போம். ஸோ லீஃப் வில்லேஜை ஆல்மைட்டி புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ண வரதுக்கு தேவாபாத் பெயின் கூல் டவுன் டைமுக்கு போயிடுவான். ஸோ மிச்சம் இருக்கிற 5 பெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ரன் பண்ணணும். ஸோ மிச்சம் இருக்க 5 பெயின்ஸ் இருக்கா, அதில் அசுராபாத் பெயின் சுனாடை அட்டாக் பண்ண வேறு மைண்ட் கே சுனாடை சேவ் பண்ணுறதுக்காக அசுராபாத் பெயினை அட்டாக் பண்ணுறான். பட் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம், நருட்டோ அசுராபாத் பெயினை ஒன் ஷாட் கில் பண்ணனா அதுக்கு காரணம் அவன் சேஜ் மூலில் இருந்தான், அதுவும் இல்லாமல் அவன் ஒரு பர்ஃபெக்ட் சேஜ் யூசர். ஆனால் இங்கே மைண்ட் கே அதெல்லாம் கிடையாது. ஸோ மைண்ட் கே அது மாதிரி ஒரு ஒன் ஷாட் கில் அடிக்கணும்னா அவனுக்கு 4th or 5th கேட் வரைக்கும் மாதிரி தேவைப்படும். பிகாஸ் கிசாமே கூட சண்டை போடும் போதே அவன் 7th கேட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பான் மைண்ட் கே. ஸோ கிசாமேக்கே அப்படின்னா ஸோ நாகட்டோ மாதிரி ஒரு பீஸ்ட்டுக்கும் அதுவும் ஒரு சக்கரா கண்ட்ரோலை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவான் நாகட்டோ. அவனோட சக்கரா கண்ட்ரோலிங் நருட்டோ சீரிஸ் அடிச்சுக்க யாருமே என்ன சொல்லி ஆகணும். பிகாஸ் அங்கே இருக்கிற 6 பெயின்ஸுமே டெட் பாடிஸ், அதாவது இறந்து போன ஒருத்தவங்களோட பாடி. அந்த இறந்து போனவங்களோட பாடியில் ஒரு பாடி தன்னோட கண்ணை சிமிட்னா கூட அதுக்கு காரணம் நம்மளோட நாகட்டோ உசுமாக்கி. ஏன்னா அந்த சக்கரை ரிசீவர் ஆடு மூலயமா பார்த்திங்கன்னா அவன் அந்த 6 பெயின்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ அவன் எப்பேற்பட்ட கொடூரமான சக்கரா கண்ட்ரோல் இருந்தான். அவன் 6 பெயின்ஸுமே கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் லீஃப் வில்லேஜோட பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் கூட ஃபைட் பண்ணியிருப்பான். ஃபைட் பண்ணது மட்டும் இல்லை, அவங்கள கொன்று இருப்பான், லீஃப் வில்லேஜும் டெஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பான். நம்ம கக்காஷி கூடலாம் ஒரு லேசியான ஒரு ரொம்ப பெரிய டாய் ஜூட்ஸ்னு சொல்ல முடியாது, நம்ம நருட்டோ கக்காஷி இவங்க கூடலாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அவன் எந்த அளவுக்கு ஒரு சக்கரா கண்ட்ரோல் கொண்ட பீஸ்ட்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். ஸோ எப்படி நருட்டோ சுனாடை கிட்ட கக்காஷி இல்லையா அப்படின்னு கேட்டானோ அதே மாதிரியே கையும் கக்காஷி இல்லையான்னு தான் கேட்பான். ஏன்னா இப்படி ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது கக்காஷி எங்கே இருக்கான் அப்படின்றது தான் மெட் கையோட கேள்வியாக இருக்கும். ஸோ சுனாடை எப்படி நருட்டோ கிட்ட சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்களோ அதே மாதிரி காய்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது கை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பான், ஏன்னா கக்காஷி இறந்துட்டாங்கல்ல. ஏன்னா கக்காஷி மாதிரி ஒரு ஆளாலேயே இவனை சமாளிக்க முடியலன்னும் போது மைட் கைக்கு வேறு வழியே இல்லை. இப்போ 16 கேட் தான். ஸோ 16 கேட்டில் மைட் கையோட அட்வான்டேஜ் அசாகுஜாக்கு, அதாவது இது ஒரு லார்ஜ் ரேஞ்சில் ஒரு ஃபயர் ஸ்டைல் மாதிரி இதாகும். ஸோ இதை வந்து பெயின் ரெனிகன் யூஸர்னால அவனுக்கு இது ஒரு சக்கர அட்டாக் இல்லைன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போ தேவாபாத் பெயினை தடுக்க யாருமே நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட அனிமல் பாத் பெயின் இருப்பாங்க. ஸோ அனிமல் பாத் பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் சம்மனிங் ஒன்று பண்ணுவாள். அந்த ஒரு சம்மனிங் அனிமல் யூஸ் பண்ணி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இன்னும் 2வது 3வது ஒரு சம்மனிங் யூஸ் பண்ணி கையை அட்டாக் பண்ண வச்சுன்னா கையால் தொடர்ந்து அசாகுஜாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவன் இங்கே இருக்கிற 5 பெயின்ஸை சமாளிக்கணும், இல்லைனா சம்மனிங் அனிமல்ஸை சமாளிக்கணும். ஸோ கைக்கு இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை, அவன் சம்மனிங் அனிமல்ஸை தான் சமாளிக்கணும். ஸோ கை எல்லா சம்மனிங் அனிமல்ஸையும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவாபாத் பெயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுவான். ஸோ இப்போ 5 பெயின்ஸ் விசஸ் மைண்ட் கை அப்படின்ற ஒரு பேட்டில் நடக்கும். ஸோ மைண்ட் கைக்கு இப்போ வேறு வழியே இல்லை, 7th கேட் தான். ஸோ 7th கேட்டில் கைக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் ஹிரோடோரா, அதாவது டைகர் சிம்பிளில் அங்கே இருக்க ஏரை கம்ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ரெடிகுலஸான பவரை பார்த்தீங்கன்னா கையில் எடுப்பான். அதுக்கு பேர் தான் ஹிரோடோரா. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிசாமே அவனோட ஷார்ப் பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் விடுவான். பட் அந்த கிளாஷை ஜெயிச்சதே கை தான். ஏன்னா நம்மளோட கிசாமே பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரா பேஸ்ட் அட்டாக் சொல்லி அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஒரு சக்கரா பேஸ்ட் அட்டாக் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெயினுக்கும் நல்லாவே தெரியும், ஏன்னா அவன் ரெனிகன் யூஸர், அது வந்து ஒரு சக்கரா பேஸ்ட் அட்டாக் இல்லைன்றது அப்படி தெரியும். ஸோ இப்போ அவன் ஹிரோடோரா யூஸ் பண்ணாலுமே கூட தேவாபாத் பெயின் ஆல்மைட்டி புஷ் யூஸ் பண்ணுவான். ஏன்னா ஹிரோடோரான்னு ஒரு லார்ஜ் ரேஞ்ச் அட்டாக் கிடையாது, அது ஒரு சிங்கிள் ரேஞ்ச் அட்டாக் தான். ஸோ ஒரே ஒரு பெயினை தான் அதை அடிக்க போகுது. ஸோ அப்படி அந்த ஒரு பெயின் அவன் அட்டாக் பண்ண வரும்போது தேவாபாத் பெயின் பார்த்தீங்கன்னா இடையில பூந்து அதை ரிப்பல் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அந்த ஹிரோடோராவை தடுக்கிற ஒரே கெப்பாசிட்டி கொண்ட பெயின் தான் நம்மளோட தேவாபாத் பெயின் மட்டும்தான். வேணும்னா மைட் கை சுனாடேவை சேவ் பண்ண வேகத்துக்கு, அதாவது அசுராபாத் பெயினை கில் பண்ண வேகத்துக்கு யோசிக்காமல் ஹிரோடோராவை யூஸ் பண்ணியிருந்த வேணால் கண்டிப்பாக ஒரு பெயின் அவுட் ஆகிருப்பான். ஏன்னா இசாமே விசஸ் மைட் கை பெட்டிலேயே அந்த ஒரு ஹிரோடோரா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அப்படின்றத காட்டிருப்பாங்க. அது ஒரு சிங்கிள் ரேஞ்ச் அட்டாக்னாலும் ஒரு தரமான அட்டாக்னே சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு ஹிரோடோராவோட பவரால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஒரு ஐலாண்டே பார்த்தீங்கன்னா ஆட்டம் கண்டிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தான். ஸோ அந்த ஒரு அட்டாக் தடுக்கிற கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ஒரு பெயின் தான் அது நம்மளோட யாகிகோ பெயின், அதாவது தேவாபாத் பெயின். ஸோ அவனை தவிர வேறு எந்த ஒரு பெயினாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடியை தடுக்க முடியாது. ஸோ தேவாபாத் பெயினுக்கு அது கூல் டவுன் டைம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாகட்டோ அனிமல் பாத் பெயினை யூஸ் பண்ணியிருந்தாலுமே
கூட அவனால் அதை தடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூஸ் பண்ணுற எல்லா அனிமலுமே தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடின்றது அனிமல் பாத் பெயின் மேலே உள்ள போகுது. இந்த அடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெயின் அவுட். ஏன்னா அது வந்து ஏஐ டைப் கிடையாது, சிங்கிள் ரேஞ்ச் டைப் தான். ஸோ ஒரே ஒரு பெயின் தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகுது. அந்த ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா அனிமல் பாத் பெயின் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவான். ஸோ இப்போ 2 பெயின் டவுன், மிச்சம் 4 பெயின் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 பாத் ஆஃப் பெயின்ஸில் 2 பெயின் அவுட்டு. ஸோ இப்போ 4 பெயின் விசஸ் மைட் கை அப்படின்ற ஒரு பேட்டில் தான் நடக்க போகுது. ஸோ நருட்டோ விசஸ் பெயின் அப்படின்ற பேட்டிலே பார்த்தீங்கன்னா நருட்டோ சேஜ் மோடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சேஜ் மோடு பார்த்தீங்கன்னா அவன் எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவா பாத் பெயின் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃபைட் பண்ண போவான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுப்போம். பிகாஸ் மைட் கை 7th கேட்டில் இவ்வளோ நேரம் சர்வே பண்ணதே பெரிய விஷயம். ஸோ 7th கேட் ஓப்பன் பண்ண கை கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஸோ இதான் எனக்கான சான்ஸ் சொல்லி தேவா பாத் பெயின் அவங்க கூட பேட்டில் பண்ண போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நரகா பாத் பெயின் திருப்பி எல்லா பெயினுமே ரிவைவ் பண்ணி விட்டுருவான். ஸோ இதை பார்த்து நம்ம மைட் கைக்கெலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா நருட்டோ சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெயின் ஆர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு எந்தெந்த பெயின் எந்தெந்த எபிலிட்டி யூஸ் பண்ணுவாங்கன்ற விஷயமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கக்காஷி ஒரு பெயினோட எபிலிட்டியை கண்டுபிடிச்சிருப்பான். அது கட்சுகி மூலமாக நருட்டோவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே சேம் மித்தாலஜி தான் இங்கே நம்ம மைட் கைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ திருப்பி 6 பாத் ஆஃப் பெயின்ஸ் இன் அட்டண்டன்ஸ்ன்ற மாதிரி 6 பெயினுமே ரிவைவ் ஆகி நிற்க மைட் கைக்கு இப்போ வேறு வழியே இல்லை. 8th இன்னர் கேட் தான். ஸோ மைட் கை த கேட் ஆஃப் டெத், அதாவது 8th கேட் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகட்டோ இட்டாச்சி சொன்ன விஷயத்தெல்லாம் பற்றி யோசிச்சு வைப்பான். ஏன்னா இட்டாச்சி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருப்பான் மைட் கையை பற்றி அவன் ஒரு பவர்ஃபுல் ஷினோபி, அவங்ககிட்டலாம் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த நம்ம நாகட்டோ அனிமல் பாத் பெயினை பார்த்தீங்கன்னா ஒரு பச்சோந்தி ஒன்று சம்மனிங் பண்ணுவான் இல்லையா. ஸோ அந்த ஒரு பச்சோந்தியை சம்மன் பண்ணி நரகா பாத் பெயினை அது உள்ளே அனுப்பிட்டான்னா சொல்லி முடிஞ்சிச்சு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கட்சுகியும் சென்சரி டைப் கிடையாது, நம்மளோட மைட் கையும் சென்சரி டைப் கிடையாது. ஸோ 2 பேராலுமே மறைஞ்சிருந்து அந்த ஒரு பெயினை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ 8th இன்னர் கேட் ஓப்பன் பண்ண கை இங்கே மிச்சம் இருக்கிற 5 பெயினை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரான். அப்படின்ற போது ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏர் பவர் தான். பிகாஸ் மைண்ட் கை அந்த ஒரு காற்றை மிதிச்சுட்டு போய் அந்த அட்டாக் பண்ணுவான் ஜூபிட்டர் மாதிரியாவே. ஸோ அந்த ஒரு பவர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அடியாக இருந்தாலுமே கூட அது இங்கே நம்ம பெயின் மேலே ரீச் ஆக போகிறது இல்லை. ஏன்னா 8th இன்னர் கேட் ஓப்பன் பண்ண கையோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா மாதரா கிட்ட வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவனை ரேக் பண்ண முடிஞ்சிருக்காது. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் ரேக் பண்ணியிருப்பான். எக்ஸாம்பிளுக்கு அவன் டூட்ஸிங் ஏற்படுத்தி தன்னை கவர் பண்ணிக்கிட்டது. அது மட்டும் இல்லை, கை அவனை டிராகன் ஃபார்மேஷனில் அடிக்க வரும்போது கூட நீ தாண்டா இங்கே இருக்கிற பவர்ஃபுல்லான டார்ஜெட்ஸ் யூஸர்னு சொல்லி அவங்ககிட்ட டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 8th இன்னர் கேட் ஓப்பன் பண்ண அந்த ஒரு கையோட ஸ்பீடை ராக்லியே பார்த்துருப்பான். அதுக்கு அவங்ககிட்ட ஷரிங்கன் ட்ரைனிங்லாம் எதுவுமே இருந்திருக்குது. அப்படி இருந்துமே கூட ராக்லி பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கூனாயே பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணியிருப்பான். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு ஃப்ளைட் மாதிரி தான். ஸோ ஃப்ளைட்டு கிட்ட இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தெரியும், நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் ஸ்லோவாக தெரியும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ராக்லி மாதிரி ஷரிங்கன் ரினிகன் இல்லாத மெம்பராலேயே கையோட ஸ்பீடை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஸோ நாகட்டோ ஒரு ரினிகன் வச்ச ஒரு பெயினை ஒரு பச்சோந்திக்குள்ளே அனுப்பியிருக்கானும் போது ஸோ யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த ரினிகன் மெம்பரால் கையோட ஒவ்வொரு மூவியும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பெயினுமே விஷுவலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருப்பாங்க. அது நாகட்டோக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால 8th இன்னர் கேட் கையால் ரொம்ப நேரம் சர்வே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ கை 8th இன்னர் கேட்டில் அட்டாக் பண்ண வரும்போது சரி எப்படியோ தப்பி தவிர 1-2 பெயின் மேலே கூட அடிப்படலாம், அதுவும் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா 8th இன்னர் கேட்டோட கையோட அட்டாக் ஒன்று ஏவி டைப் கிடையாது, சிங்கிள் ரேஞ்சு தான். அதாவது ஒரே ஒரு பெயினை தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்போ கை 8th இன்னர் கேட்டில் ஒரு பெயினை அட்டாக் பண்ண வந்தாலும் மிச்சம் இருக்கிற 5 பெயினுமே அவனை தான் பார்ப்பாங்க. ஸோ அவனோட மூவ்ஸ் என்னன்றது மிச்சம் இருக்கிற 5 பெயினுக்குமே தெளிவாக தெரியும். அது மூலமாக அட்டாக் பண்ண வர போகிற அந்த பெயினுக்குமே தெரியும். ஸோ ஒரு பெயின் அவன் அட்டாக் பண்ண போது மிச்சம் இருக்கிற 5 பெயினுமே பார்த்தீங்கன்னா அவனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பெயின் மறைஞ்சிருந்து தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கன்றனால அவனால் ரீச் பண்ண முடியாது. அப்படியுமே கையோட 8th இன்னர் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகட்டோட 2 or 3 பெயின்ஸ் ஒரு பெயினை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது தான் மேக்ஸிமம் ரீச். ஏன்னா அதுதான் வாய்ப்பு. ஏன்னா ரசன் ஷூரிக்கனை கூட நான் சம்மனிங் பார்த்து பெயின் பார்த்தீங்கன்னா திடீர்னு மூவ் ஆகாது, பக்கத்தில் இருக்கிற பெயின் தான் பார்த்தீங்கன்னா அவன் இழுத்துருப்போம். ஸோ அது மாதிரி 1-2 பெயினை நாகட்டோ கண்ட்ரோல் பண்ண விடாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி சம்மனிங் பாத் கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறலாம். ஸோ சம்மனிங் பாத் பெயினோட கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பியும் 5 பெயின்ஸ் விசஸ் மைட் கை அப்படின்ற பட்டியல் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்போ நாகட்டோ வேறு வழியே இல்லாமல் பிளானட்டரி டிவிஷனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளானட்டரி டிவிஷனில் மாட்டின மைட் கைக்கு இப்போ வேறு வழியே கிடையாது. ஸோ அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி டிராகன் ஃபார்மேஷன் தான், அதாவது 8th இன்னர் கேட்டோட டிராகன் ஃபார்மேஷன். ஸோ அப்படி 8th இன்னர் கேட் ஓப்பன் பண்ண கை ஸ்பேஸே பெண்ட் பண்ணுவான்ற விஷயம் நமக்கு தெரியும். பட் அது இப்போ நாகட்டோவை ரீச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ணும். ஏன்னா நாகட்டோவோட தேவா பாத் பெயினோட ஆல்மைட்டி புஷ் அப்படின்றதும் ஒர்க் ஆகாது, மற்ற எந்த பெயினுக்குமே அது தடுக்கிற கெப்பாசிட்டியும் கிடையாது. ஸோ இப்போ மைட் கை டிராகன் ஃபார்மேஷன் அடிச்சானா கண்டிப்பாக அங்கே இருந்த 3 பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டு. மிச்சம் இருக்கிற தேவா பாத் பெயினும் நரகா பாத் பெயினும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுவாங்க. ஏன்னா நரகா பாத் பெயின் பச்சோந்திக்குள்ளே போய் ஹைட் ஆகிடுவான். ஸோ ஹைட் ஆனது மட்டும் இல்லாமல் அவன் மைட் கைடு மூவ்ஸ் எல்லாத்தையுமே மற்ற பெயினுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ தேவா பாத் பெயினுக்கு லைஃப் ஃபோர்ஸ் அதிகம். ஏன்னா 9 டேல்ஸ் அந்த புரட்டுமே கூட அவன் ஸ்டில் நின்று பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ தேவா பாத் பெயினுக்கு லைஃப் ஃபோர்ஸ் அதிகம், அதனால் பார்த்தீங்கன்னா அவன் லாக் ஆக மாட்டான்.
ஸோ மிச்சம் இருக்கிற பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபோர்ஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா ஒரு ரசிகன் போட்டாலே அவங்களும் காலிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட்டு. ஸோ 3 or 4 பெயிண்ட்ஸை கில் பண்ணதோட மைட் கையும் அவுட்டு. ஏன்னா 8th கேட்டோட ட்ராகன் ஃபார்மேஷன் தான் ஃபைனல். ஸோ மைட் கையால் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடியாது. பிகாஸ் மைட் கை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆஷாக போயிடுவார். ஸோ அப்படியே காற்றோட காற்றா கரைஞ்சி போயிடுவார் இல்லையா? ஸோ எப்படி நம்மளுடைய மாதரா நம்மளோட மைட் கையை பார்த்து யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் தெம் ஆல் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம நாகோட்டோ இது வரைக்கும் நான் சண்டைப்படுத்துகிறேன், நீ தான்ப்பா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இங்கே இருக்கிற அட்வான்டேஜ் நாகோட்டோவை விட அந்த ஒரு விஷுவல் கேப்பபிலிட்டி அது ஒன்று தான் நம்மளோட நாகோட்டோவை இந்த இடத்துல சர்வே பண்ண வைக்கும். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த அளவுக்கு பவர் இருக்குன்றது முக்கியம் இல்லை, அந்த பவரை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ பெயின் ஒரு பர்ஃபெக்ட் ரினைகன் யூஸர், அதுவும் இல்லாமல் 6 path ஆஃப் பெயின்ஸுமே அந்த ஒரு விஷுவல் கேப்பபிலிட்டியை ஷேர் பண்ணுறது தான் நம்மளுடைய பெயின் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ மைட் கை விசஸ் பெயின் அப்படின்ற பேட்டில் ஜெயிக்கிறது நம்மளுடைய பெயின். ஸோ இந்த ஒரு பேட்டில் எப்படி முடியுதுன்னா, நம்மளுடைய மைட் டை இருக்கார்ல, அதாவது நம்ம மைட் கையோட அப்பா, அவர் எப்படி 7 Ninja Swordsman கூட ஃபைட் பண்ணி 4 Swordsman கொண்டுட்டு அவரும் டெத் ஆனாரோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே மைட் கை 6 path ஆஃப் பெயின் கூட பேட்டில் பண்ணி ஒரு 4 இல்லை 3 பெயினை கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மைட் கையோட அப்பா கொண்டது உயிரோட உள்ள மனுஷங்களை, ஆனால் மைட் கை கொண்டது ஏற்கனவே செத்து போனவங்களை. ஸோ செத்து போனவங்களை கொண்டு மைட் கை என்ன பண்ண போகிறான்? ஸோ இதனால தான் கிஷிமோட்டோ பெயினாக இருக்கப்போ மைட் கையை லீஃப் வில்லேஜுக்குள்ளே வச்சிருக்கல போல். ஏன்னா அவனோட டெத் ஒரு அர்த்தமே இல்லாத டெத் மாதிரி ஆகுது. ஸோ இதனால தான் நருட்டோ பெயினை தவளை வாய்க்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது, கலர் பால்ஸை போடுறது, ரசன் ஷுரிக்கான ஷேடோ க்ளோனாக மாற்றி அனுப்புறதுன்ட்டு நிறைய ட்ரிக்கியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் மைட் கைக்கு இங்கே அந்தளவுக்கு விஷயங்கள் பண்ண டைம் கிடையாது. ஸோ ஜிராயா விசஸ் பெயின் பேட்டிலும் இதான் நடந்திருக்கும். ஜிராயா 3 பெயினுமே கென்ஜூட்ஸில் போட்டிருப்பாரு, ஒரு பெயினையும் தனித்தனியாக தான் டெபிட் பண்ண முடியும்னு நினச்சிருப்பாரு. ஸோ மைட் கைக்கு ஒவ்வொரு பெயினுமே தனித்தனியாக வந்து பெட்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஜெயிக்கிறது மைட் கையாக தான் இருக்கும். ஆனால் பெயினாக இருக்கப்போ இதை கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதில் ஜெயிக்கிறது நாகோட்டோ உசுமாக்கி தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இது யாருடைய மனசாவது காயப்படுத்தினா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். கரெக்டாக.